நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல், ஏவ வேலுவை குறிவைத்த சாவுத்திரி கண்ணன். ஆதவ் அர்ஜுனா நடவடிக்கை எடுப்பாரா? மஞ்சள் பையுடன் திருட்டுறையில் ஏறி வந்த கருணாநிதி பல்லாயிரம் கோடிக்கு அதிபரானார். அதேபோல அவரது கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஏவ வேலுவும் அப்படியே நிகழ்த்தியிருப்பதா மூத்த பத்திரிகையாளர் சாவுத்திரி கண்ணன் புட்டு வச்சிருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். திமுக முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை மாவட்ட செயலாளருமான ஏவ வேலு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செஞ்சு அவரது வீடுகளில் சோதனையும் நடத்தி இருந்துச்சு. அப்பதான் 40 லட்சம் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டதா சொல்லப்படுது. மேலும் விளக்கம் அளிக்க சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில அதற்கு ஆஜராகாமல் உடல்நலக்குறைவு காரணமா சிங்கப்பூர்ல சிகிச்சை பெற்று வருவதா ஏவ வேலு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. வட தமிழகத்தின் வாகை சூடாத சிற்றரசராக வலம் வந்தவர் ஏவ வேலு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கும் ஏவ வேலுவிற்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. இருவருமே பேருந்து நடத்துனர்களாக இருந்து பெரும் புள்ளிகளாக ஆனவர்கள். ஆனா ஏவ வேலுவின் பொருளாதார சாம்ராஜ்யத்தின் முன்பு ரஜினிகாந்தின் 50 ஆண்டு கால சினிமா உழைப்பின் மூலம் சேர்ந்த பொருளாதாரம் ஜுஜிபி தான். உண்மையில தனது சாம்ராஜ்யத்தின் சொத்து மதிப்பு குறித்த துல்லியமான தகவல் ஏவ வேலுவுக்கு முழுமையாக தெரிய முடியாத அளவுக்கு அது பறந்து விரிந்திருக்கு. அருணை பொறியியல் மற்றும் மருத்துவ கல்லூரி, அருணை மருத்துவமனை, ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள், பல்லாயிரம் ஏக்கர் நிலங்கள், ஃபைனான்ஸ் நிறுவனங்கள், ஸ்பின்னிங் மில், கிரைனைட் நிறுவனங்கள், கல்குவாரிகள் போன்ற பல்வேறு சொத்துகள் அதிகாரப்பூர்வமாக இருக்கு. மேலும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பல பினாமி நிறுவனங்கள் இருப்பதா அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி மீது வெறும் 3.23 கோடி ஊழல் புகார் பதிவு செய்யப்பட்டிருப்பதே அவமானகரமானது. முன்னதாக 2023 நவம்பர்ல மத்திய வருமான வரித்துறை நடத்திய சோதனையில 400 கோடி கணக்கில் காட்டப்படாத பணம் இருப்பதா கூறப்பட்ட போதும் இவ்வளவுதானே, என்ன செட்டில்மெண்ட் பண்ண வேண்டும்னு சொல்லுங்க அப்படின்னு சிம்பிளா சமாளிச்சுட்டாரு. கரூர் மாவட்டத்தில் பல இடங்களில் சாலை அமைக்காமலேயே பணம் பெற்றதாக கூறப்படும் கான்ட்ராக்டர் சங்கரானந்த் செந்தில் பாலாஜியின் நண்பர் ஆவார். இந்த வழக்கில் மொத்த தொகை ரூபாய் 4.7 கோடி என கூறப்படுது. இதில் நெடுஞ்சாலைத்துறை தொடர்பான 3.23 கோடி முறைகேட்டை மட்டுமே லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு எடுத்திருக்கு. மீதம் இருக்கக்கூடிய 1.5 கோடி குறித்து நடவடிக்கை எடுக்கப்படாதது ஏன் என்பது தெரியல. இந்த விவகாரத்தை முதலில் வெளிக்கொண்டு வந்தவர் அன்றைய கரூர் அதிமுக பிரமுகர் MR விஜயபாஸ்கர் அவர்கள். 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி அன்றைய தலைமை செயலாளராக இறையன்புவை சந்தித்து கரூர் மாவட்டத்தில் சாலை அமைக்காமலேயே 4.7 கோடி வழங்கப்பட்டதா MR விஜயபாஸ்கர் புகார் அளித்ததுடன் இல்லாம அதனை ஊடகங்களிடமும் சொல்லியிருக்காரு. இருப்பினும் அதற்கு பிறகு பெரிய இயந்திரங்கள் களமிறக்கப்பட்டு அந்த சாலைகள் அனைத்தும் போர்க்கால வேகத்தில் அவசரமாக அமைக்கப்பட்டதா சொல்லப்படுது. அப்பதான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த ஏவ வேலு அந்த கான்ட்ராக்டரின் வங்கி கணக்கில் பணம் செலுத்தப்பட்ட விவகாரம் அவருக்கு தெரியாது. இப்ப சாலை அமைக்கப்பட்டிருச்சு, எனவே அவரை குற்றம் சொல்லக்கூடாது அப்படின்னு கூறி விவகாரத்திற்கு விளக்கம் அளித்தார். ஆனால் சாலை அமைக்காமல் முழு தொகை எவ்வாறு வழங்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி அறப்போர் இயக்கம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துச்சு. இதுக்கு அடுத்துதான் கோட்ட பொறியாளர்கள், உதவி பொறியாளர்கள் உள்ளிட்ட 9 பேர் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டது மட்டும் இல்லாமல் அவர்களின் சம்பள உயர்வும் நிறுத்தப்பட்டுச்சு. இப்படி கீழ்மட்ட அதிகாரிகள் மீது மட்டுமே நடவடிக்கை எடுத்து உண்மையான காரண கருத்தாக்கள் தப்பிக்கொண்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. ஆனால் அறப்போர் இயக்கம் விடாமல் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளிச்சிருக்கு. முதல்வர் ஸ்டாலின் ஏவ வேலு மீது விசாரணைக்கு அனுமதி அளிக்கவில்லை என்பதால விவகாரம் கிடப்பில் போனதா சொல்லப்படுது. ஏவ வேலுவை திமுக தலைமை குடும்பத்தின் கஜானா அப்படின்னும் படியளக்கும் பரமசிவம் அப்படின்னு அழைப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறமா MR விஜயபாஸ்கரும் இந்த விவகாரத்தை பேசல.
மேலும் எடப்பாடி பழனிசாமி இது குறித்து கட்சியினர் யாரும் சட்டசபையில் பேசக்கூடாது அப்படின்னு உத்தரவிட்டதாகவும் சொல்லப்படுது. 10 ஆண்டுகளாக நெடுஞ்சாலைத்துறையில் எடப்பாடி செய்த ஊழல் விவரங்கள் ஏவவேலுவிடம் இருந்ததால அதிமுக தலைமையுடன் டீலிங் செய்து முடித்து விட்டதா சொல்லப்படுது. மேலும் சமீபத்திய தேர்தலில் தாவேகா வேட்பாளர் அருள் ஆறுமுகத்தின் வெற்றியை தடுத்து தனது வெற்றியை உறுதிப்படுத்தி கொண்டதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. அதேபோல லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெற இருந்த தகவலை முன்கூட்டியே தெரிந்துகிட்டு ரெய்டுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பே சிங்கப்பூர் செல்ல விமான டிக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஜூன் 25ஆம் தேதி சென்னை ஆழ்வார்பேட்டை பங்களா, திருவண்ணாமலை உள்ளிட்ட கல்வி நிறுவனங்கள் மட்டும் இல்லாமல் வீடு உள்ளிட்ட கரூர், திண்டுக்கல், கோவைன்னு 20 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையும் நடத்தியிருந்தாங்க. அப்போதான் முக்கிய ஆவணங்கள், மின்னணு ஆதாரங்கள், நெடுஞ்சாலைத்துறை தொடர்பான ஆவணங்கள் மற்றும் 40 லட்சம் கைப்பற்றப்பட்டதா லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவிக்கிறாங்க. ஆனால் இதை ஏவவேலு முற்றிலுமாக மறுத்ததுடன் மறுநாளை சிங்கப்பூர் புறப்பட்டு சென்றிருக்காரு. திருவண்ணாமலையை சிங்கப்பூர் ஆக்குவேன் அப்படின்னு சொன்னவர் இன்று சிகிச்சைக்காக சிங்கப்பூருக்கே சென்றதா பேசப்படுவது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதனுடன் லஞ்ச ஒழிப்புத்துறையின் சோதனைக்கு முன்பே தகவல் கசிந்ததால முக்கிய ஆவணங்கள், பணம், நகைகள் போன்ற வெளிநாட்டிற்கு அனுப்பப்பட்டதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் உலா வந்துகிட்டு தான் இருக்கு. நெடுஞ்சாலைத்துறையில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து பல ஆண்டுகளாக ஏராளமான கேள்விகள் எழுந்துகிட்டு தான் இருக்கு. அவற்றை ஒவ்வொன்றாக பட்டியலிட்டால் நீண்ட அத்தியாயமாகிவிடும். அதனால முக்கியமான குற்றச்சாட்டுகளை மட்டுமே சுருக்கமாக பார்க்கலாம். நெடுஞ்சாலைத்துறையில் ஆண்டுதோறும் 20,000 கோடி செலவிடப்பட்டதாகவும் அதில் 35% கமிஷனாக கைமாறுவதாகவும் கடும் குற்றச்சாட்டுகள் எழுந்துச்சு. இதில் அமைச்சர் 20% மற்றும் அதிகாரிகள், பொறியாளர்கள் 15% அப்படின்னு பங்கு பிரித்து கொள்வதா சொல்லப்படுது. இதன்படி ஆண்டுக்கு 4,000 கோடி, 5 ஆண்டுகளில் 20,000 கோடி வரை முறைகேடு நடந்துள்ளதா குற்றம் சாட்டப்படுது. மேலும் தேவையில்லாத இடங்களில் சாலை அமைத்தல், சாலை விரிவாக்கம், சாலையின் மீது மீண்டும் சாலை அமைத்தல் போன்ற பணிகள் மூலம் பொது பணம் வீணடிக்கப்படுவதாகவும் கூறப்படுது. உண்மையில் சாலை அமைத்தல் மற்றும் பராமரிப்புக்கு 2,500 கோடி போதுமானது அப்படின்னு நெடுஞ்சாலைத்துறையின் சில மூத்த பொறியாளர்கள் தெரிவிப்பதாகவும் இந்த குற்றச்சாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நெடுஞ்சாலைத்துறையின் தற்போதைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா உண்மையிலேயே நேர்மையாக செயல்பட விரும்பினால் ஊழலுக்காக வீணாகும் அப்படின்னு கூறப்படும் இந்த பெரும் தொகையை தடுத்து நிறுத்தி அரசு கஜானாவுக்கு சேமிப்பு ஏற்படுத்த வேண்டும். நெடுஞ்சாலைத்துறையில் நிலவுவதாக கூறப்படும் முறைகேடுகளை ஒழித்து வெளிப்படையான நிர்வாகத்தை வழங்க அவர் முன்வருவாரா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி தனது பதிவை மூத்த பத்திரிகையாளர் சாவுத்திரி கண்ணன் நிறைவு செஞ்சிருக்காங்க. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.